தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என வலியுறுத்தி தி வயர் இணைய இதழ் சிறப்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிரபல பத்திரிகையாளர் ஜான் ஜே கென்னடி எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையை தி வயர் இணைய இதழ் வெளியிட்டுள்ளது. மனித மேம்பாட்டு குறியீடுகளில் தமிழ்நாடு தொடர்ந்து இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்வதாகவும், எழுத்தறிவு விகிதம் தேசிய சராசரியை விட அதிகம், சிசு இறப்பு விகிதம் இந்தியாவில் மிக குறைவாக உள்ள மாநிலம், சராசரி ஆயுட்காலம் வட இந்திய மாநிலங்களை விட அதிக, தாய்மார்கள் இறப்பு விகிதத்தை குறைப்பதிலும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதிலும் தமிழ்நாடு சீரான முன்னேற்றம், ஆரம்ப சுகாதார நிலையங்களின் வலுவான வலைப்பின்னலை அடிப்படையாக கொண்ட பொது சுகாதார அமைப்பு உள்ளிட்ட காரணங்களால் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் இக்கட்டுரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போதைய நிர்வாகத்தை உற்று நோக்கும் போது அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட போதுமான ஆதாரங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள கட்டுரையாளர், திமுக அரசு மிகவும் சிறப்பான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், விடியல் பயண திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் பெண்களின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வெறும் ஊட்டச்சத்தை வழங்குவது மட்டுமின்றி மாணவர்களின் வருகை மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்றும் இக்கட்டுரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திமுக அரசின் இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களிடையே பள்ளி இடைநிற்றல் விகிதங்களை கணிசமாக குறைத்துள்ளதை ஆய்வுகள் நிரூபித்துள்ளதாகவும் தி வயர் கட்டுரை பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என வலியுறுத்தி தி வயர் இணைய இதழ் சிறப்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிரபல பத்திரிகையாளர் ஜான் ஜே கென்னடி எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையை தி வயர் இணைய இதழ் வெளியிட்டுள்ளது. மனித மேம்பாட்டு குறியீடுகளில் தமிழ்நாடு தொடர்ந்து இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்வதாகவும், எழுத்தறிவு விகிதம் தேசிய சராசரியை விட அதிகம், சிசு இறப்பு விகிதம் இந்தியாவில் மிக குறைவாக உள்ள மாநிலம், சராசரி ஆயுட்காலம் வட இந்திய மாநிலங்களை விட அதிக, தாய்மார்கள் இறப்பு விகிதத்தை குறைப்பதிலும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதிலும் தமிழ்நாடு சீரான முன்னேற்றம், ஆரம்ப சுகாதார நிலையங்களின் வலுவான வலைப்பின்னலை அடிப்படையாக கொண்ட பொது சுகாதார அமைப்பு உள்ளிட்ட காரணங்களால் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் இக்கட்டுரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போதைய நிர்வாகத்தை உற்று நோக்கும் போது அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட போதுமான ஆதாரங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள கட்டுரையாளர், திமுக அரசு மிகவும் சிறப்பான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், விடியல் பயண திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் பெண்களின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வெறும் ஊட்டச்சத்தை வழங்குவது மட்டுமின்றி மாணவர்களின் வருகை மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்றும் இக்கட்டுரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திமுக அரசின் இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களிடையே பள்ளி இடைநிற்றல் விகிதங்களை கணிசமாக குறைத்துள்ளதை ஆய்வுகள் நிரூபித்துள்ளதாகவும் தி வயர் கட்டுரை பாராட்டு தெரிவித்துள்ளது.